வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சூதாட்ட கிளப்பு இருக்கிற அந்த பெனடியன் அப்படின்னு சூதாட்ட கிளப்புன்றது ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பேர் கோட்டை. அங்கேயே நம்ம பஸ்ஸு போகுது. வழக்கமாக $6 தான். நேரம் போயிடலாம். அந்த தெருவே பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா வச்சுருக்கான். அந்த தெரு ஃபுல்லாகவே வந்து சூதாட்ட கிளப்பு தான். நம்ம இப்போ 4 மணி போல் வந்தோம். ஏன்னாக்கா சாயங்காலம் ஈவினிங் வந்து லைட்டெல்லாம் அவ்வளோ லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம். சூதாட்ட கிளப்பு உள்ளே உள்ளார வீடியோ எடுக்க அலவுடு இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொன்றும் எவ்வளவோ மில்லியன் செலவு பண்ணி அதை கட்டியிருக்காங்க. அதை நம்ம போய் இப்போ பார்ப்போம். இது போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே சூதாட்ட கிளப்பு தான். டிசைனாக ஈஃபில் டவர் மாதிரி மாடலு. அது உள்ளதையே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கான். டிசைனாக ஒரு நாள் பத்தாது பார்க்குறது. இந்த வரைய காரில் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. இது இங்கிலாண்டில் வந்த கிளாக் டவர் அந்த மாதிரி மாடலில் ஒன்று. இப்போ நிறைய பஸ்ஸு அந்த வெனடியனுக்கு போகுது, அந்த கோட்டைன்ற ஏரியாவுக்கு. நம்ம இங்கேருந்து நம்ம இந்த லிப்ஸா பக்கத்தில் கிராண்ட் லிப்ஸா அது கீழே இருந்தால் ஆரம்பிங்க. அது பக்கத்துலேயே தான் இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பஸ் ஸ்டாப்பு அது இறங்கினா போகும். $6 கொடுத்திங்கன்னா நேராக இங்கேருந்து விட்டுருவான். இறங்கணுன்னா பக்கத்தில் நம்ம வியூ பாயிண்ட் பார்க்குறது மாதிரியே ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க. நல்லா அது பார்க்கலாம். இந்த கீழே வந்து வியூ பாயிண்ட் மேலே ஏறினீங்கன்னா சுற்றிலும் ஒரு பக்கம் வந்து அந்த சூதாட்ட கிளப்பு தெரு ஃபுல்லாக இதில் வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் வீடுகள் அது இதெல்லாம் பெரிய ரவுண்டான அந்த பாருங்கள் பாலாது போடு. இது வழியாக ஏறி மேலே வந்தாச்சு. வீடியோ எடுத்து விட்டுருக்கோம். ஏதாவது பார்த்தா நல்லா இருக்குது. க்ளீன் ரோடு. இந்த ரோட்டில் தான் வந்து பஸ்ஸு நிற்கும். ஏறுறது இந்த ரோட்டில் ஏறிங்க. இதுதான் அந்த கிராண்ட் வெனடியன். எங்கேயாவது இந்த தெருவுக்கு வந்து அது எத்தனையோ ஹெக்டர் கிட்டத்தட்ட வந்து உள்ளார உள்ளது மொத்தமே பார்த்திங்கனாக்கா விளையாடுற இடம் வந்து 5,50,000 ஸ்கொயர் ஃபீட்டு. எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்கும் பாருங்க. இன்னும் அதை சுற்றி வெளியில் அவுட்டரில் வேறு இருக்குது. என்ன மாதிரி காசை கொட்டி வச்சுருக்காங்க. வேர்ல்டுலேயே வந்து 7th பிளேஸாக அந்த ரவுண்டாக அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டாக்க ஃபுல்லாக அப்படியே இருக்குவாங்க. இந்த பக்கம் நடுவில் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. நடுவில் பூங்கா மாதிரி அப்படியே பஸ்ஸை சுற்றி அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே வரணும். இந்த மாதிரி உள்ள மெக்காவில் உள்ள கட்டடங்கள். கடலுக்கு நடுவில் ஒரு தீவில் தான் எப்படி கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கே மெக்காவுக்கு பாதி வந்து காசின்னா கடையெல்லாம் சூதாட்ட கிளப்புலேயே தான் ஓடுது. பஸ்ஸில் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். பஸ்ஸை வந்து இறங்கி அப்படியே போக வேண்டியதான். நம்ம அந்த மேல் வீடு ஒன்று வியூ பார்த்துக்கிட்டுருக்கோம். மழை வர லேசாக தூங்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். நீர்வீழ்ச்சியெல்லாம் பெரிய சுற்றிலும் ஏரி மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. நடுவில் அந்த இது நடுவில் அந்த பில்டிங்கு 2 மரங்கள். நம்ம இப்போ பாருங்கள் ரோடை சூதாட்ட கிளப்பு ரோடு மாதிரியா இருக்குது. மவுண்ட் ரோடெல்லாம் பிச்சை வாங்கணும். அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க.
2 பக்கமே சூதாட்ட கிளப்பு தான். லைட்டு இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் கீழே இறங்கி எல்லாமே பார்க்க போவோம். எல்லாமே சூதாட்ட கிளப்பு. அவ்வளோ பேர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் போகிறதுக்கு, அந்த பக்கம் வர்றதுக்கு. நாங்கள் அங்கே வந்தால் அவசியம் இந்த மெக்காவை வந்து பார்க்காம போயிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாக்கே தெரியும். உங்களுக்கு கீழே லிங்க்கு கொடுத்துருப்பேன். லிங்கை பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கப்பலில் இதுலேயே கடல் நடுவிலே வர்ற அதைக்கே பாதி இது போயிடும். கடல்லே பஸ் ரூட்டு போட்டிருக்கான். $35 $350 தான். 45 கிலோமீட்ரு நல்லா பயணம் செஞ்சு வந்தீங்கன்னா இது சென்டரில் ஒன்றும் இல்லை, 2 நாள் கூட நம்ம ரூம் எடுத்து வைக்கலாம். எல்லாம் $700 தான் ரூம். ஹாஸ்டல் எல்லாம் தங்கிக்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். அவசரமாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பத்தாது மெக்காவை பார்க்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ இடங்கள் இருக்குது. இந்த சூதாட்டங்களை பார்க்குறதே ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். ஏன்னா காலம்பரம் ஃபுல்லாக நைட்டு எத்தனை மணிக்கு சாத்துறாங்கன்னு தெரில, ஃபுல்லாகவே தான் இருக்குது. ஸ்லோ மோஷனில் எடுத்துருவோம். டிசைன் எடுக்க வேண்டியது தானே. இந்த இது வந்து இந்த வெனடியன் வந்து 2007 திறந்துருக்காங்க. இந்த இது வந்து இதில் வந்து இங்கே இந்த இதில் வந்து இல்லாததே கிடையாது. சாப்பாடு, ஹோட்டலு, பாரு, ரூம் தங்குறது, அந்த மாதிரி ஒரு இது பாக்கி விடாமல் எல்லாமே வச்சுருக்கான். வெயிட்டு விட காசு மட்டும் எடுத்து வந்தான், காசு மட்டும் எடுத்து வர வேண்டியது தான் விளையாடுறதுக்கு. ஆனால் போனது தான். எவ்வளோ எல்லா குடும்பத்தோடு வந்து எதாவது நம்ம ஊரில் ஃபுட்பால் மேட்ச்சு, கிரிக்கெட் மேட்ச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தோடு வராங்க. குடும்பத்தோடு வந்து எல்லாம் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தானே, காசு ஒன்றும் கிடையாது. அதனால் குடும்பத்தோடு உள்ளே போய் பார்த்துட்டு விளையாண்டுட்டு கிளம்பி போக வேண்டியது தான். அவங்க அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து போர்ச்சுகீசியர் காலத்தில் இருந்ததுனால பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் தான் 2007 தான் கட்டியிருக்காங்க. இந்த வெனடியன் மட்டும் 2007 கட்டியிருக்காங்க.
பாக்கின்னு உள்ளே போக இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. எப்போ கட்டினது, என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு இது இப்போ அதான் சொல்கிறேன், ஒரு இது பார்க்குறதுக்கே நமக்கு ஹாஃப் டேக்கு மேலே ஆகும். அது உள்ளே போனாக்கா அவங்க விளையாடுறத பார்த்தாக்கா நமக்கே அது மினிமம் நீங்கள் ஒரு $10 விளையாடலாம். அவ்வளோ இது ரொம்ப கோடியாக எடுத்து வரணுன்றதில்ல. எல்லாம் நம்ம இந்த சினிமாலாம் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போடுறது ஒரு ஆள் அப்படியே அந்த ரவுண்டு மாதிரி சுற்றுவார். நடுவில் இந்த காய் எதில் போய் அந்த பால் மாதிரி இருக்கும், கட 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 கடன்னு சவுண்டு கேட்கும். எதில் போய் நிற்கிதா அதில் அந்த கட்டம், சிவப்பு கட்டம், பச்சை கட்டம், மஞ்சள் கட்டம்னு இங்கே இருக்கும். எல்லாத்தையும் காசு கொடுத்து நம்ம இந்த டோக்கன் மாதிரி வில்ல மாதிரி இருக்கும், ரவுண்டாக. நம்ம இதுக்கு இந்த இதில் காப்பி கடையில் கொடுப்பானுல அந்த மாதிரி. எல்லாம் படத்தில் பார்ப்போம், எல்லாம் வரிசையாக அடித்து வச்சுருப்பானோ, சிவப்பு கலர், மஞ்சள் கலர்னு. அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். ஒவ்வொரு கலர் இருக்கும். அப்போ யார் யார் பெட்டு கட்டுறாங்களோ கட்ட வேண்டியது தான். என்ன கலர் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீலை சுற்றி விடுவாங்க. அது எங்கே போய்க்கிறத ஒரே ஆரவாரம் தான். ஜெயிச்சிட்டானுனாக்கா ஆனால் ஒரே சவுண்டாக கொடுப்பானுவோம். அவ்வளோ தோட்டம் அப்படியே கையை வச்சு உட்காந்துப்பான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு போவான். அது உள்ளே தான் ஏடிஎம் எல்லாமே இருக்குது. என்ன பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி மறுபடியும் விளையாட வருவானும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த வெனடியை நம்ம சுற்றிக்கலாம் எப்படி அகழி மாரி வச்சு சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் வியூ சாயங்காலம் தான் எல்லாம் தரையிலே உட்காந்து அந்த லைட்டிங்கை பார்த்துட்டே மாதிரியே உட்காந்துருக்கலாம். அவ்வளவு லைட்டிங்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வர மாட்டேன்து. போட பார்த்தாக்க அவ்வளோ இது என்னாச்சு விளையாட ஐயோ என்ன இது 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்து ஹோட்டலில் பிச்சு வாங்கணும். வேர்ல்டு கிளாஸில் பண்ணியிருக்காங்க. டூம் எப்படி ஃபுல் லைட்டிங்னா தர மார்பிளை பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு போகும். வேர்ல்டுலே எவ்வளோ காஸ்ட்லியான கிரானைட் இருக்கோ அதை போட்டிருக்காங்க. அதில் டிசைனிங் வேறு. நம்ம இன்னும் உள்ள கேம் விளையாடுற இடத்துக்கு போல் வெளியிலலாம் வீடியோ எடுக்கலாம். அந்த உள்ள நுழைஞ்சோட என்ட்ரன்ஸு எவ்வளோ லைட்டிங் போட்டுருச்சுக்கா பாருங்க. எல்லாம் அங்கங்கே ஆட்கள் நிற்கிறாங்க பாருங்க. கருப்பு பண்ணிட்டு வெள்ளை கோட்டு போட்டு எல்லாம் கைடு தான். உள்ளே இருந்த மாதிரி பல ஆட்கள் உள்ளே வந்து உள்ளே வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கேமரா எல்லாத்தையும் உள்ளே வச்சு பாயில் வெளியே கூட அங்கங்கே குண்டர்கள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மீதி வீடியோ எடுத்திங்கன்னா கேமரா நமக்கு சொந்தம் கிடையாது. ஏதோ போகிற பாதை வரைக்கும் 2 கன்று பண்ண பத்தாது பார்க்குறதுக்கு. என்ன காசு எல்லாத்தையும் வச்சுக்கணப்பா சைனாக்காரங்க. எல்லாம் இங்கே எல்லாம் மாறிட்டது. ஸ்க்ரீனு எல்லாம் பிடிக்கும். எல்லாம் ஜோடி தான் போடலாம். பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிச்சுட்டு போகிறோம். இந்த மாதிரி ஒரு இதே கூட பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. உள்ளே வந்து அளவுடு கிடையாது. வெளில இருந்த மக்கள் எல்லாம் புகைப்படம் இருக்கிறாங்க. டிசைனாக மொத்தம் வந்து உள்ளே வந்து 3000 ரூம் இருக்கான். எங்கப்பா 3000 ரூமு. இந்த ஹோட்டலு தண்ணி பாட்டில் வந்து அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
தண்ணியும் ஜூஸும் நம்ம பாட்டு வாங்கி குடிக்க வேண்டியது. வேடிக்கை பார்க்குறவங்களும் உண்டு. வேணுமா சார்னு கேட்பான். வாங்கி ஒரு பாட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க வேண்டியது தான். எவ்வளோ இருந்தாச்சு இந்த தெருவுக்கு பார்ப்போம். நல்லா ஃபோட்டோ வந்தால் மக்கா வந்தால் அவசியம் இந்த வெனடியை பாருங்கள். இங்கே வாசப்படியில் என்ட்ரன்ஸ் வேறு பேர் வச்சுருக்காங்க. விவரிக்கிறதுக்குன்னு வார்த்தையே கிடையாது. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தான்னு வாய் சொல்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன ஒவ்வொன்றும் அவ்வளோ வேலைப்பாடுகள். ஒவ்வொரு கேசினும் சரி ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது மொத்தத்தில் காசை இறச்சி வச்சுருக்காங்க. கோடிக்கணக்கில் கோடி இல்லை, அங்கே கம்மி எல்லாம் பில்லியன் கணக்கு தான். ஒரு சிலையாகட்டும் இதாகட்டும் எல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ வேலைப்பாடு. மேலே ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா பிச்சை வாங்கணும். இந்த மக்கள்லாம் இன்னும் எடுத்துட்டாங்க. இங்கே ஏதாவது பஸ் இருக்குது, ட்ரெயின் விட்டுருக்குன்றாங்க. ட்ரெயின் இருக்குன்னாங்க அந்த இதுலேருந்து ஃபெரியிலேருந்து. எனக்கு அது என்னன்றது தெரியல. ஸோ இது ட்ரெயின் ஓடுறாங்க இங்கேருந்து. அது எந்த ஸ்டேஷனில் எங்கே இறங்கினன்றது தெரியல. வெளியில் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த மெயின் இடத்த அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பல இழைச்சி வச்சுருக்காங்க வச்சுருக்கேன். ரோட் ஆகட்டும் எல்லாம் பஸ் ஸ்டாப்பு. ராசப்படியே பஸ் ஸ்டாப்பு ஏற வேண்டியதோ பஸ்ஸை தள்ளி அந்தந்த நம்பர் பஸ் இருக்குது. நான் முக்கால்வாசி பஸ் எல்லாமே நம்ம இந்த கிரேட் லெஸ்பியனுக்கு போயிடும். லிப்ஸா அது போயிடும். அங்கே போய் ஏற வேண்டியது. ஈஃபில் டவர் மாதிரி கட்டி வச்சுருக்கா பாருங்க. மேலே போய் சாப்பிட்லாம். அதுவும் ஒரு சூதாட்டம் கிளப்பு. லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லைட்டுக்கே இது தனியாக, ஏன்னா அது வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. அதனால் லைட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கோம். லைட்டிங் மட்டும் அதில் பேசுகிறது ஒன்றும் இருக்காது. அப்படியே பார்த்து ரசிக்க வேண்டியா. இந்த லைட்டிங்கில் அது போட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் அதான் இந்த முன்னாடி பகலில் போய் பார்த்தோம். செயின்ட் ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பால். அது பக்கத்தில் இந்த செனட்டோ அப்படின்ற அந்த ஏரியா, அதுவும் நல்லா லைட்டிங்கில் சூப்பராக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். பிரம்மாண்டம் தான். வேறு என்ன நம்ம என்ன சொல்கிறது. எல்லாம் இந்த செல் பைத்தியம் எங்கே வந்தாலும் எல்லாம் செல்லை நோட்டியில் உட்காந்துங்க தான் வேலை. இது இங்கே இந்தியாவில் தான் இல்லை, உலகம் எங்கேயும் இந்த இதை ஓடிக்கிட்டுருக்கு. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.